பள்ளிக்கூடத்து மாணவிகள் புகார் கொடுக்குறாங்க, பொதுமக்கள் புகார் கொடுக்குறாங்க, தொடர்ந்து பிரச்சனை எழும்புது. ஏன் நடவடிக்கை எடுக்க? அந்த கடை மூடல, அவங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? பொதுமக்கள் முக்கியமா, தொழிற்சங்கம் முக்கியமா? திமுக தூக்கி எறியப்பட்டது முக்கியமான காரணம் அவங்க எங்கெங்கே தேடுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை, மக்களை மதிக்காத ஒரு கள போராளி அமைச்சரா எனக்கு உதாரணம் அருமை தோழர் வன்னியரசு. அதுல எங்களுக்கு எந்த மாற்று போட்டு ஆர்டர் இருக்கு, ஆடியோ விசாரணை போடுறாரு, வட்டாட்சியர் விசாரணை போடுறாரு, மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணை போடுறோம். இன்னைக்கு வரைக்கும் நடந்தது. இந்த வழக்குகளை விரைவாக முடிக்காம மெத்தனம் காட்டக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரி, டிஆர்ஓ, ஆர்டிஓ, சம்பந்தப்பட்ட தாசில்தார், இவங்க மேல ஏன் துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இந்த நடவடிக்கை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணாலே ஈஸியாக பஞ்சநிலை மீட்டு. அப்ப நீதிமன்றம் அரசு அதிகாரியும் இணைஞ்சு தலித் மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்கிறத நாங்கள் அம்பலமா வெளியே கொண்டு வரக்கான முயற்சியை. பட்டியலின சகோதரருக்கு வேலை வாய்ப்பு அருளானந்தா காலேஜ் இருக்கு, ஆர்சி, திருச்சி பிசபியர் காலேஜ் இருக்கு, ஆர்சி. எங்க ரிசர்வேஷன் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க? மைனாரிட்டி ரைட்ஸ் இடஒதுக்கீடு ஒதுக்கக்கூடாதுன்னு இருக்கா? இப்ப நாங்க அந்த கேள்வி கேட்க கொண்டிருக்கு. இப்ப மைனாரிட்டி ரைட்ஸ் இருக்கு நிறுவனம், எஸ்சி எஸ்டி மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் வாங்குற, அது நிறுத்து முதல்ல. அதை ஏற்றுக்கொண்ட மாதாவை ஏற்றுக்கொண்ட வறுமையில் இருக்க கிறிஸ்தவர்கள் அவங்க யாராவது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? பண்ண மாட்டாங்களே. பிரச்சனை எங்கதானே வெடிக்குது. இனிய தமிழகம் நண்பர்களே, தலித் விடுதலை இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் திரு கருப்பையா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இன்றைய பல்வேறு சூழல் குறித்து நம்மோடு பல விஷயங்களை பகிர்ந்துள்ள இருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இனிய தமிழகம் சார். வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகான இந்த நேர்காணல், இந்த ஆட்சி மாறிய பிறகு காட்சி மாறி இருக்கிறதா? உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி ஏற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். மற்றவர்களாம் மற்ற சமூக அமைப்புகள் அமைதியாக இருக்கும் பொழுதும் நீங்கள் தொடர்ந்து செயல்படுகிறீர்கள். இந்த செயல்பாட்டில் மாற்றம் ஏதாவது தெரியுதா? ஆட்சி மாறிய பிறகு மாற்றங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சி மாறி இருக்கிறது என்பது யதார்த்தமான. அதிலும் குறிப்பாக திராவிட கட்சிகளை தூக்கி எறிந்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியில் மக்கள் அமர்த்தியிருக்கிறார்கள் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கிறேன். தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துத்தான் இந்த நிகழ்வை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மை. அந்த உண்மையை நம்ம யாரும் மறைக்க முடியாது. அந்த யதார்த்த உண்மையோட தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஜோசப் விசை அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் தங்களுடைய கடமைகளை செவ்வன நிறைவேற்றினாலும் கூட, தங்களுடைய கடமைகளை செவ்வன நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தாலும் கூட, அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசு மட்ட அதிகாரிகள், மாவட்ட மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவர்கள்தான் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இருந்து கொண்டு இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அரசு மதுபான கடைகள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலும் சரி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 500 அரசு மதுபான கடையை மூடுவோம் என்ற கோஷத்தை முன்வைத்துதான் ஆட்சியை கைப்பற்றினார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் எந்த கடையும் மூடவில்லை. மாறாக 11 to 11 என்கின்ற ஒரு புதிய விதியை உருவாக்கி மாறுபட்ட ஒரு அரசு மதுபான கடையை நடத்தியதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதை தூக்கி எறிய வேண்டிய நோக்கத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிந்து தாவேக்காவிற்கு வாய்ப்பளித்தது. தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்றவுடன் எடுத்த முதல் முயற்சியாக தலித் விடுதலை இயக்கம் பாராட்டக்கூடியது தமிழகத்தில் 717 அரசு மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடுவோம் என்று அறிவித்தது. அதற்கான அரசு ஆணை வெளியிடப்பட்டது. மாவட்டந்தோறும் எந்த எண்ணில் இருக்கக்கூடிய அரசு மதுபான கடைகள் மூடப்படும் என்கிற பட்டியலையும் பகிரங்கமாக வெளியிட்டு. ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் அந்த பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு அரசு வைத்த அந்த நிபந்தனையை நம்ம பார்க்கின்ற பொழுது, மதுபான கடைகள் 500 கிலோமீட்டருக்கு உள்ளாக அரசு மருத்துவமனை இருக்கக்கூடாது, கோவில்கள் இருக்கக்கூடாது, பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் அது முக்கியமான ஒரு நிபந்தனையாக சொல்ல. ஆனால் திருவண்ணாமலை பொறுத்தவரை முழுக்க அதற்கு மாறாக மாவட்ட அரசு மதுபான நிறுவனமும் அந்த கடையினுடைய சூப்பர்வைசராக வேலை பார்க்கக்கூடிய சங்கர் என்பவர், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொழிற்சங்கத்தை சார்ந்தவர் என்கின்ற அடிப்படையிலும், தன்னுடைய கடையை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் அந்த 717 கடையில் அந்த கடை நம்பர் வரும். ஒரு சூப்பர்வைசர் அரசினுடைய முடிவை மாற்றக்கூடிய அளவிற்கு அவர் செயல்படுகிறார். அவருடைய எதிர்கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் இப்ப இல்ல, பழைய ஆட்சி முறையில் இருந்திருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2022 திருவண்ணாமலை வேங்கிக்கால் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி, பெண்கள் பள்ளி. அந்த பள்ளி சாராய கடைக்கு அருகில் இருப்பதால் சாராய கடையுடைய மது பிரியர்களால் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவிகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கிறது. அவர்கள்
பல சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்கிற நிலையை உணர்ந்து பள்ளி மாணவர்களே 2022ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கிறார்கள். கடையை மாற்ற வேண்டும் அல்லது கடையை மூட வேண்டும். ஆனால் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாவட்ட நிர்வாகம் மூடுவதற்கு முயற்சி எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்திருக்கிறது. உதாரணத்திற்கு அமைச்சர் ஏவாவில் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் கு பிச்சாண்டி அந்த மாவட்டத்துடைய சட்டமன்ற உறுப்பினர், துணை சபாநாயகர் 2 நபர்கள் இருந்தும் மக்கள் பாதிப்பிற்குள்ளான ஒரு அரசு மதுபான கடையை பாதுகாத்திருக்கிறார்களே தவிர அதை மூடுவதற்கோ அல்லது அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. 2022 இருந்து அந்த சாராய கடையால் பல சமூக விரோத செயல் நடக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, இரவு நேரங்களில் படப்பு, அந்த வைக்கோல் படப்பு இருக்கு, அதுல நெருப்பு வைக்கிறது, பல கொலைகள் கூட நடந்தது. குடியாரர்களுடைய மோதலாகி கொலை நடந்தது. இவ்வளவு சம்பவங்கள் நிகழ்ந்தும் கூட 2022 அந்த பள்ளி மாணவிகள் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்தும் கூட எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மனு கொடுத்தும் கூட நடவடிக்கை எடுக்காத காரணத்தை நீங்க அந்த பள்ளிக்கூடமே மூடப்படும். ஒரு மகளிர் தனியார் பள்ளி. ஆக இந்த சூழல்ல தான் இந்த 717 கடைகள் மூடப்படுற லிஸ்ட்ல அந்த கடை நம்பர் வரும்னு பார்த்தா வரல. என்ன காரணம் என்பது ஆய்வு செய்யப்படுவதுதான் அந்த கடையினுடைய சூப்பர்வைசர் இருக்கக்கூடிய சங்கர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கம் தோமுசான்னு சொல்ல தொழிற்சங்கத்தினுடைய முக்கிய பிரதிநிதியாக இருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட சுய லாபத்தின் அடிப்படையில் அந்த கடையை அவர் பேர்ல இருக்கு, பினாமியாக வாடகை வாங்கி இது போன்ற ஒரு தனிப்பட்ட சுய நலத்திற்காக அந்த கடையை அங்கிருந்து அப்புறப்படுத்தாமலும் அல்லது கடையை மூடுவதற்கான அந்த பட்டியலில் அரசுக்கு பரிந்துரை செய்யாமலும் கடந்த 5 ஆண்டுகள் இருந்து கொண்டிருந்தது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பின்பாக தலித் விடுதலை இயக்கம் களமிறங்கி அந்த கடையை மூட வேண்டும் என்கின்ற போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அந்த கடை மூடப்படுகின்ற நிலை எழும்புகிறது. மாவட்ட நிர்வாகமும் அரசு மதுபான நிர்வாகமும் ஒரு வாரத்தில் அந்த கடையை அப்புறப்படுத்தப்படும் என்கின்ற எழுத்துப்பூர்வமான கோரிக்கையை 29/5/2026 திருவண்ணாமலை மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிடந்த சமாதான கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு ஒப்புதல் கையெழுத்திடப்பட்டது. 29/5 எடுக்கப்பட்ட தீர்மானம் இன்றைக்கு 2/7 ஜூலை 2ஆம் தேதி ஏறக்குறைய ஒரு 30-32 நாட்கள் கடந்தும் அந்த கடை இன்று வரை அப்புறப்படுத்தப்பட்டது. தாவேகாவின் ஆட்சியில திமுக பிரமுகர்களுடைய செல்வாக்கு செயல்படுதுன்னு சொல்லுவார். திமுக செல்வாக்கு செயல்படுதுன்னா திமுகவினுடைய தொழிற்சங்கம் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த கடை சூப்பர்வைசரா இருக்கிறதுனால இல்ல, எப்படியா இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் அல்லது வருவாய் கோட்டாட்சியர் தான் அதுக்கான அதிகாரம் மூடுறதா இல்ல அப்புறப்படுத்துறதான்றதை முடிவு செய்வாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு சூப்பர்வைசருடைய செல்வாக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கல, பலமுறை கொடுத்தாச்சு. வருவாய் கோட்டாட்சி தலைமையில் பேச்சுவார்த்தை போட்டாச்சு. 7 நாள் மூடுறேன் மாவட்ட டாஸ்மார்க் மேலாளர் ஒத்துக்கிறாங்க, மூடலையே. நீங்க அதுக்கு காரணம் கேட்டீங்களா? எதனால மூடல, என்ன காரணம் சொல்லி? இடம் தேடிட்டு இருக்கிறோம். இந்த பதில சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய அமைச்சர் விக்னேஷ் அவர்களை சந்திச்சிருக்கிறோம். அரசு மதுபானம் மற்றும் ஆயத்தீர்வைத்துறை. அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் இந்த கடையை மூடுவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து அரசு மதுபான நிர்வாக இயக்குநருக்கு பரிந்துரை செய்து விட்டேன். மீண்டுமாக நான் அழைத்து பேசுகிறேன். நிச்சயமாக அமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அங்க மரியாதை இல்லாத அளவுக்கு இருக்குது. இல்ல, அமைச்சருடைய சொல்ல வர நீங்க வேற டைவென்ஷன்ல போறீங்க, அப்படி போகாதீங்க. அமைச்சர் இந்த அரசு மக்களுக்கான திட்டங்களை, நாம் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் செயல்படுது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் மறுக்கிறார்கள். அதைத்தான் நானும் கேட்கிறேன். அமைச்சருடைய நீங்க சொல்ற மீனிங் வேற, நான் சொல்ற ரெம் வேற. அதிகாரிகள் மறுக்கிறார்கள். அதிகாரிகள் அரசு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஊழியர்கள். அந்த ஊழியர்கள் தன்னுடைய கடமை செய்ய மறுக்கிறாங்க, மக்களுடைய கோரிக்கையை ஏற்க மறுக்கிறாங்க, மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்க மறுக்கிறாங்க, மாணவிகளுடைய பிரச்சனையை பார்க்க மறுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருப்பது அரசு அதிகாரிகளும் அடிமட்ட ஊழியர்கள். அரசு ஆட்சி மாறிடுச்சு, விஜய் வந்துட்டாங்க, தமிழ்நாடு மாறினா அப்படிலாம் இல்லை. விஜய் நல்ல நடவடிக்கை எடுத்தாலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? சார், அவங்க நடைமுறைப்படுத்துறாங்களா இல்லையான்ற பார்க்க அதிகாரம் தானே அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கிறது. ஒருவேளை நடவடிக்கை எடுக்கலாம், அதிகாரிகளை மாற்றணும், அவங்களை சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அதிகாரம். இப்ப நான் அடுத்த கட்டம் தலித்து விடுதலை அதை நோக்கித்தான் நகர்ந்து. இப்ப அடுத்த நாங்கள் நேற்று அமைச்சரை பார்த்துருக்கிறோம். நாளைக்கு மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்க்க போறோம். நடவடிக்கை எடுக்கலைன்னா வருகிற 20ஆம் தேதி ஜூலை 20ஆம் தேதி சென்னை அரசு மதுபானம் டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். ஏன்னா அரசுக்கு அழுத்தம் கொடுத்தா தான் அதிகாரிகள் செயல்படுவார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதிகாரிகள் இன்னும் அதான் பழமொழிகள், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலைங்கிறது. ஆட்சி மாறிடுச்சு, ஆனா அதிகாரிகள் அதே தோணையில தான் இருக்கிறாங்க. அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவானா தான் இன்னும் மாறாமத்தான் இருக்கிறாங்க. இப்ப 50-60 நாள் அதிகாரிகள் மாற வேண்டும்.
ஏன்னா அதிகாரிகள் அரசு சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மாறலை. அதே மாதிரி திருவண்ணாமலை இன்னொரு அரசு மதுபான கடை பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் இருக்கு. திருவண்ணாமலையில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், கிரிவலங்கிறது பல லட்சம் பேர் கூடுறது, பல மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவங்க. அவங்க போய் அப்படி திரும்புகிற அந்த கிரிவல பாதையில் திருவண்ணாமலையில் பழைய அரசு மருத்துவமனைக்கு எதிராக காமராஜர் சிலை இருக்கு. சிலைக்கு எதிர்த்தாப்புலேயே சாராய கடை இருக்கு 9481. அந்த பக்கம் பள்ளிக்கூடம் இருக்கு, இந்த பக்கம் கோயில் இருக்கு. ஒரு 1000 மீட்டர்ல திருவண்ணாமலை பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோயில் இருக்கு. இவ்வளவு இருந்தும் அந்த கடையும் மூடலை. இதெல்லாம் யாரு செய்யறாங்கன்னா, இப்ப இந்த கடையெல்லாம் மூடாம இருக்கிற காரணமே ஏன்னா இதெல்லாம் அரசனுடைய அந்த வரையறைக்கு உட்பட்டது. ஆமா, வழிபாட்டு இடங்கள்ல இருந்து வழிபாட்டு தடம், பள்ளிக்கூடம், அரசு மருத்துவமனை, இதெல்லாம் இந்த அரசுடைய வரையறைக்கு உட்பட்டது. இந்த வரையறையை மறுத்து சம்பந்தமே இல்லாத கடையை பூரா பட்டியல் கொடுக்குறான். ஏன்னா பொதுவான குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப டாஸ்மார்க்ல கடையில மூடுறாங்கன்னா சரியா வியாபாரம் ஆகாத இடம் இல்ல பிரச்சனைக்குரிய இடங்கள், இதைத்தான் அரசு மாத்துறாங்க அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டை பார்க்க முடியுது நம்ம பொதுவா. இல்ல, அதைத்தான் நானும் சொல்றேன். இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, இந்த அரசுக்கு மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட அரசு டாஸ்மார்க் மேலாளரும் அந்த பணியை ஒழுங்கா செய்யல. திருவண்ணாமலை நான் உதாரணத்துக்கு சொல்றேன், திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அந்த மாவட்ட மேலாளர் வசுந்தரா தேவி ஒழுங்காக தான் பணியை செய்யல. இந்த 2 கடை 2022 இருந்து அந்த பிரச்சனை கடை இருக்கு. வேங்கிக்கால் அரசு மதுபான கடை 9249. பள்ளிக்கூடத்து மாணவிகள் புகார் கொடுக்குறாங்க, பொதுமக்கள் புகார் கொடுக்குறாங்க, தொடர்ந்து பிரச்சனை எழும்புது. ஏன் நடவடிக்கை இருக்கு? அந்த கடை மூடல, அவங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? இல்ல அந்த கடை அப்புறப்படுத்தல என்ன சிரமம் இருக்கு? ஆனா செய்யல. அதே மாதிரிதான் 9481 காமராஜர் சிலைக்கு எதிர்த்தப்புல இருக்குது. இப்ப போட்ட அரசு விதிமுறைக்கு உட்பட்டு கூட அந்த கடை நீக்கப்பட்டு செய்யல. எங்க எடுக்கிறாங்க? நீங்க சொன்ன மாதிரி சம்மந்தமில்லாத கடையில் போய் எடுக்கிறாங்க. இதைத்தான் இப்ப நாங்க அரசுக்கு முன் வச்சுட்டு இருக்கோம். எங்க கோரிக்கை வைக்கிறதுனா, அரசு விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தாத மாவட்ட மேல வசுந்தரா தேவி நடவடிக்கை எடுங்க. அந்த கடையினுடைய சூப்பர்வைசர் இருக்கக்கூடிய 2 சூப்பர்வைசர், 9481 கடையினுடைய சூப்பர்வைசர், 9249 கடை சூப்பர்வைசர், இவங்க மீது நடவடிக்கை, இவங்களை பணி நீக்கம் பண்ணுங்க. இதுதான் இப்ப நாங்க முன்னிலை. இப்ப அவர்கள் மீது பணி நீக்க நடவடிக்கை நிர்வாகம் மேற்கொண்டால் தொழிற்சங்கங்கள் உடனே போராட்ட களத்துக்கு வருவாங்களே. அதுக்கு அப்ப தொழிற்சங்க போராட்டம்னா பொதுமக்கள் பாய்ச்சா பரவாயில்லையா? பொதுமக்கள் முக்கியமா, தொழிற்சங்கம் முக்கியமா? ஏன்னா ஒரு மக்கள் பிரதிநிதியை அங்கீகாரம் பண்ணக்கூடியது பொதுமக்கள். அந்த பொதுமக்களுக்கான தானே அரசு. தொழிற்சங்கத்துக்கு அரசா இருக்கு. தொழிற்சங்கத்து நிர்வாகி அவங்களுக்கு சம்பளம் பத்தலைன்னா வேலை ரிசைன்மெண்ட் போக சொல்லுங்க. அவங்க கோரிக்கை சம்பளம் பத்தலைங்கிறதானுங்க. வேலை ரிசைன்மெண்ட் போட்டுமே யார் வேணாங்கிறாங்க? வேற யாருக்கு அந்த சம்பள பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்துக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை நடத்தி கடைகளை மூடி டாஸ்மார்க் தொழிற்சங்கங்கள்லாம் அரசை கிட்டத்தட்ட மிரட்டுற அளவுக்கு தான் போனாங்க. தாவேக்கா அரசு அளவுக்கு தான் போனாங்க. திமுக தூண்டுதலால் நடந்த சதி தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு அரசு மதுபான 11 மதுபான சாலைகளை யார் வச்சிருக்கிறது? இல்ல, அதை கையாளக்கூடிய சாதுரியம் தாவேக்கா அரசுக்கு இல்ல. நிச்சயமாக இருக்கு. அதை முறையாக அரசின் கவனத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கு. இப்ப திருவண்ணாமலை இந்த விஷயம் நடந்துருக்கு, இங்க இருக்க அமைச்சருக்கு தெரியுமா? இல்ல முதலமைச்சருக்கு தெரியுமா? தெரியாதே. அப்ப அவருடைய பார்வைக்கு எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அந்த பகுதி மக்களுக்கு இருக்கு. அந்த பகுதியில் கூட ஜனநாயக இயக்கங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த ஜனநாயக இயக்கங்கள் இதை செஞ்சாதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஜனநாயகம் மலரும். இல்லைன்னா மீண்டும் மீண்டும் அதிகாரிகள் மிரட்டல். அதான் சொன்னேன், அரசு சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் தான் ஆட்சி ஆள்றாங்க. அவங்க தங்களோட சுயநலத்துக்காகத்தான் அந்த ஆட்சியை பயன்படுத்துறாங்க. திமுக அப்படிதான் 5 வருஷம் போயிடுச்சு. அதனால திமுக தூக்கி எறியப்பட்டது. திமுக தூக்கி எறியப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அவங்க எங்கெங்கே தேடுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை, மக்களை மதிக்காதது. 5 வருஷம் அமைச்சர் இருந்த ஏவாவில் அந்த வேலை செஞ்சிருக்கணும்ல, சபாநாயகர் பிச்சாண்டி செஞ்சிருக்கணும்ல, செய்யானாலும் அவங்க 2 தூக்கி எறியப்படுறாங்க. திமுக அங்க துடைக்கப்படுது. நாளைக்கு இதையும் தாவக செய்யலைன்னா உள்ளாட்சி தேர்தலில் பாதிப்பை. ஏன்னா திருவண்ணாமலை மாநகராட்சி. அப்ப திருவண்ணாமலை மாநகராட்சியில மாநகராட்சியை தமிழக வெற்றி கழகம் கையில் எடுக்க வேண்டும், அல்லது தமிழக வெற்றி கழகம் சார்ந்த ஒரு நபர் மேயராக வர வேண்டுமேயானால் இந்த 2 கடைகள் மூடப்பட வேண்டும். இந்த 2 கடைகள் நிரந்தரமாக மூடப்படுகின்ற பொழுது அது கண்டிப்பா தாவேக்கா அரசு இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு சொந்தமான மதுபான ஆலைகள் எதுவுமே இல்ல. அவருக்கு சொந்தமான மதுபான ஆலை இல்லைங்கிறது நீங்க உங்களுடைய புரிதல். அது ஒண்ணும் அந்த பார்வையில் பார்த்தாலும் சரி, மக்களுக்கான வேலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதை செய்ய வேண்டும். இது மக்களுக்கான அரசு, வெற்றி, மக்களுக்கான அரசு அப்படிங்கிற பார்த்தோம்னா அதை செய்யணும். செஞ்சா வெற்றி. பொதுவாக கடந்த ஒரே தொடர் இந்த 2 கடையும் தமிழக வெற்றி கழகம் சிறப்பாக அந்த கடையை அப்புறப்படுத்தினால் நிச்சயமாக மாநகராட்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழகம்
இல்ல தலித் விடுதலை இயக்கம் வந்து நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை மட்டும் மையப்படுத்தி நீங்க சொல்றீங்க. இதே மாதிரியான பிரச்சனை மற்ற மாவட்டங்களிலும் இருக்கிறது இல்லையா? இல்ல நாங்க சொல்லி முடியும். நீங்க அந்த பகுதிகளிலும் அதுக்கான பிரச்சனைகளையும் சேர்த்து ஒரே கோரிக்கையாக அரசிடமோ அமைச்சரிடமோ வழங்கப்படுமானால் ஒரே விதமான தீர்வு கிடைக்கும்ல உடனடியாக, ஒவ்வொரு பகுதிக்குமான போராட்டங்களை தாண்டி. இது ஒரு அரசுக்கு ஒரு வேளை நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? இல்ல, நீ சொல்ற நியாயமான கோரிக்கை. எங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இப்ப இங்க கிடைச்சிருக்கிறது நியாயமான கோரிக்கை, மக்கள் கோரிக்கை, மக்கள் பிரச்சனை. நாங்க பார்ப்போம் இது மாதிரி எல்லா மாவட்டத்திலும் அந்த கோரிக்கை வெளிவந்துச்சுன்னா நிச்சயமாக எடுத்துட்டு போறோம். தலித் விடுதலும் அதுல எந்த காலகட்டத்திலும் சமரசமா இருக்காது, மக்களுக்கான இயக்கமா இருக்கும். இல்ல, உங்க நிர்வாகிகளை பயன்படுத்தி இன்னைக்கு தான் தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிறது. அந்த பகுதிகளில் பிரச்சனைனா அந்த பிரச்சனை உண்மைதானா அப்படின்ற ஒரு சிறு ஆய்வு செய்து உண்மைதான் அப்படின்றத கொண்டு போய் அவர்களுடைய கவனத்துக்கு கொடுக்கலாம். ஆய்வு திரட்ட சொல்லி இருக்கிறோம். தமிழகம் முழுவதுமான புள்ளி விவரங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். தலித்து விடுதலைக்கு மட்டுமல்லாது தலித்து விடுதலைக்கு தோழமையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஜனநாயகத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் கேட்கிறோம். எல்லா அந்த புள்ளி விவரம் திரட்டி அடுத்த கட்டமான விஷயத்தை நாங்கள் முன்னெடுப்போம். இப்போதைக்கு நாங்கள் எடுக்கக்கூடியது திருவண்ணாமலையில் இந்த விஷயங்கள். இன்னொரு கூடுதல் எங்களுக்கு அதிர்ச்சி தகவல் கூட இருக்குது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும். திருவண்ணாமலை அந்த அரசு மதுபான கடைகளை மூடுவதற்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு சிலரே தடையாக இருக்கிறார் என்பது கூட ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதையும் அமைச்சர் கவனத்துக்கு எடுத்து செல்லுவோம், முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து செல்லுவோம். 20 போராட்டத்தில் அது பெரிய அளவில் வெடிக்கும். மயானங்களை வந்து உருவாக்க, அதாவது தலித் மக்களுக்கான மயானங்களை வழங்கணுன்ற ஒரு கோரிக்கை வச்சு கடந்த ஆட்சியின் போது அமைச்சர் மதிவேந்தன் வீட்டை முற்றுகையிட்டீர்கள். உடனடியாக ஒரு தீர்வு காணப்படும்னு அவர் சொல்லி உங்களெல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்புனாரு. அதுக்கப்புறம் அது என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது? தற்பொழுது இருக்கக்கூடிய சமூக நீதித்துறை அமைச்சர்கிட்ட இந்த விஷயம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா? ஏன்னா முதல் முறையாக விசிக அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். எதை நோக்கி கட்சி உருவாக்கப்பட்டதோ அந்த புள்ளியை தொட்டு இருக்கிறார்கள். முதல் முறையாக தொட்டிருக்காங்க. இப்ப இந்த விஷயத்தை வந்து வன்னியரசு அவர்கள் வந்து நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு? நேற்றைய தினம் இரவு நாங்க மரியாதைக்குரிய அமைச்சர் வன்னியரசு அவர்களை நேரடியாக, நீங்க சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்றத்தில் கடந்த 5 ஆண்டுகள் இந்த மயான பிரச்சனையில திருவண்ணாமலையில தொடங்கி வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம், அந்த வள்ளுவர் கோட்டம் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்துல மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழை வந்து நிறைவுரையாற்றி இவ்வளவு நிகழ்வுகள் நடந்து முன்னாள் அமைச்சர் மதிவேந்தன் இல்ல முற்றுகை நடத்தி கூட ஒரு செங்கலை கூட போடுங்கள திமுக அரசு. இதெல்லாம் அவங்க தோல்விக்கு பல காரணம். ஒரு கல்ல கூட எடுக்கு. ஆனா இன்னைக்கு வந்து நாங்க அமைச்சர் நேற்றைய தினம் அமைச்சரை வந்து இரவு சந்திச்சிருக்கிறோம். அவர் சந்திப்பின் போது அந்த புள்ளி விவரங்களை கையில் கொடுத்தா ரொம்ப அதிர்ச்சியா பார்த்து நாங்கள் கொடுத்த ஒரு 5 மாவட்டங்களோட புள்ளி விவரம் 285 கிராமங்கள்ல மயானம். அதுவே அவருக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன சொல்றாரு, 5 மாவட்டத்தில் இவ்வளவு பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு. அவரும் கடந்த 30 ஆண்டுகளாக அரசியலில் களமாடக்கூடிய ஒரு மனிதர் தான். அவருக்கு இந்த விஷயங்கள் அதிர்ச்சி அப்படின்றதே நான் சொல்ல வர்றது விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றது இந்த பிரச்சனையை பார்த்த விஷயம் இல்ல, பட்டியல் புள்ளி வர பட்டி. நான் சொல்ல பிரச்சனை அவருக்கு தெரியாது அப்படிங்கறல. அவர் வெளிநாட்டுல இருந்து வந்து களத்துல இருந்தவர், கள போராளியா இருந்து இன்னைக்கு அமைச்சராயிருக்கு. தமிழ்நாட்டுல முதல் முயற்சியோட என்னால சொல்ல முடியும், முதல் நபரோட சொல்ல முடியும். ஒரு கள போராளி அமைச்சரா எனக்கு உதாரணம் அருமை தோழர் வன்னியரசு. அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து. அவர் சொன்னது இவ்வளவு புள்ளி விவரமா, இத்தனை கிராமமா, அதுதான் அதிர்ச்சியை தவிர இந்த பிரச்சனை அவருக்கு அதிர்ச்சி இல்லை. ஏன்னா இது மாதிரி அவர் வாங்காத பிரச்சனை கிடையாது, அவர் வழி நடத்தாத பிரச்சனை கிடையாது, அவர் சந்திக்காத போராட்டங்கள். ஆனா இந்த ஒரு 5 மாவட்டங்களே 284 கிராமங்கள் புள்ளி விவரம் சொல்றீங்கன்னா தமிழகம் முழுவதும் எவ்வளவு இருக்கும்? அப்ப இந்த பிரச்சனை ஒரு சீரியஸான பிரச்சனை, முக்கிய பிரச்சனையா பாக்குறேன். நான் இதை கவனம் செலுத்த அரசு செயலாளர், ஆணையர் எல்லாம் அழைத்து நான் பேசுவேன். இன்னைக்கு அவங்க கூட்டம் கூட கூடுது ஆணையர் அளவு. நிச்சயமாக அதில் இந்த கோரிக்கை விவாதிக்கப்படும் உத்தரவாதம் நடைமுறைப்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன். அது மக்கள் கோரிக்கை, தலித்து விடுதலைக்கு கோரிக்கை இல்ல, மக்களுக்கான குறைஞ்சபட்சம் அவன் செத்து போனா அவனுக்கு கோரிக்கை எதுவுமே வந்து தனிப்பட்ட கோரிக்கைகள் கிடையாது, மக்களுக்கான கோரிக்கைகளை தான் தலித்து விடுதலை இயக்கம் முன்வைக்கிறீங்க. இது மக்கள் கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கைன்னு வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். நன்றி. நிதி தொடர்பான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா கடந்த 30 அல்லது 40 ஆண்டுகளாகவே திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில வந்து பழங்குடியின பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த சிறப்பு உட்கூறு நிதியை வந்து மற்ற பொது திட்டங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு பொதுவா. இப்ப இருக்கக்கூடிய தவிக ஆட்சி அந்த தவறை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு நம்ம நம்பலாமா? எப்படி கணிக்கிறீங்க அந்த விஷயத்த? அதாவது கலைஞர் ஆட்சி காலத்துல சமத்துவபுர திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டது பகிரங்கமான தெரிஞ்சு. அப்ப காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க. பூட்டா சிங் நினைக்கிறேன் தேசிய எஸ்சி ஆணையத்தினுடைய சேர்மனாக இருந்தவர். ஹைதராபாத் நடந்த அந்த ஆய்வில் அதை கண்டுபிடிச்சு ஓப்பனாக உடனே கருணாநிதி தாயுதுன்னு குதிச்சார். நான் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கேன், அங்கே இருக்கு, இங்கே இருக்கு, டெல்லிக்கு போனார். அப்புறம் காங்கிரஸ் அந்த பிரச்சனையை சுமமாக முடிச்சது, அது வெளியில் கொண்டு. இப்போ கூட கடந்த ஸ்டாலின் ஆட்சியில் கூட இந்த நிதி வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்குங்கிறது பகிரங்கமாக சொன்னாங்க. ஏன் தகவல் உரிமை சட்டத்திலே வாங்கியிருக்கிறாங்க அரசு அதிகாரிகள். ஆமாம், ஆண்டுக்கு இத்தனை கோடி எடுத்திருக்கோங்கிறது
ஒத்துக்கிட்டு எழுத்துப்பூர்வமாக கடிதம். இப்போ இவ்வளவு விஷயங்கள் வெளிவந்த பின்பாக மீண்டும் இந்த நிலை தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த துறையினுடைய செயலாளர் லட்சுமி பிரியா, இந்த துறையினுடைய இயக்குநராக இருந்த ஆனந்த், இவங்கெல்லாம் அதுக்கு உடந்தை. இவங்க உடந்தையா இல்லாமல் அரசு அப்படியே கஜானாவிலிருந்து அந்த துறைன்னு இன்னொரு துறைக்கு பணத்தை வந்து எடுத்துட முடியாது, அமைச்சர் உள்பட. ஆக இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் வன்னியரசு ஏற்கனவே கடந்த முறை இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கு எப்படி செயல் திட்டங்கள் உருவாக்க வேண்டும், சட்டத்தை உருவாக்க வேண்டுங்கிறதெல்லாம் ஹைதராபாத்தில் சிந்தனை செல்வன் தலைமையில் போய் ஒரு குழு ஆய்வு செஞ்சு அரசுக்கு கோரிக்கை முன் அதன் அடிப்படையில் இந்த அரசு அதை செய்யாதுன்னு நம்புகிறோம். மீண்டும் இந்த அரசு அதையே செஞ்சால் மக்கள் தூக்கி எறிவாங்க. ஆனால் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நானும் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்கிறவங்களையும் விட மாட்டேன், தப்பு செஞ்சவங்களையும் விட மாட்டேன். 3 பாயிண்ட் முக்கியமான விஷயம். நானும் தப்பு செய்ய மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களையும் தப்பு செய்ய விட மாட்டேன், ஏற்கனவே தப்பு செஞ்சவங்களையும் விட மாட்டேங்கிற அந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகளை நம்ம குறித்து விவாதமும் விமர்சனமும் பண்ணா அது வேறு ஒரு திசை. இல்ல நம்ம அதுக்கு போல எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் தப்பு பண்ண மாட்டேங்கிறப்ப அவர் சொல்றாரு, என் கூட இருக்கவங்க தப்பு பண்ண மாட்டேங்கிறப்ப நாங்க தப்பு பண்ண மாட்டோம், மக்கள் வரி பணத்தை மிஸ்யூஸ் பண்ண மாட்டோங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட்டை தான் நாங்கள் தலித் விடுதலைக்கு பார்க்குது. அதனால தவறு நடப்பதற்கு வாய்ப்பு தவறு நடந்தால் கண்டிப்பாக தலித் விடுதலைக்கும் சுட்டி காட்டும், அதை அம்பலப்படுத்துவோம். தலித் அமைப்புகளுடைய ஒரு முக்கியமான மையப்புள்ளியா, அரசியலுக்கான மையப்புள்ளியா இருக்கிறது வந்து பஞ்சமி நிலங்கள், அதை மீட்கக்கூடிய விஷயம்தான். கடந்த சட்டசபை கடந்த ஆட்சியின் பொழுது சட்டசபையில் அறிவிச்சார் அமைச்சர், கண்டெடுக்க 3 லட்சம் ஏக்கர் கண்டறிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான தகவல்கள் மட்டும் பரிமாறப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து தாவேக அரசுல அதுவும் வந்து திரு வன்னியரசு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். குறைந்தபட்சம் ஒரு 20 முதல் 30% நிலங்களாவது மீட்டெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு விஷயத்தை செய்தால் விசிகாவிற்கு ஒரு மாபெரும் வெற்றியாக இது கருதப்படும். இல்லை, விசிகாவுக்கு மாபெரும் வெற்றியாக கருதப்படுங்கிறத விட நிலமில்லாத பட்டியல மக்களுடைய அடிப்படை கோரிக்கை நியாயமானது அப்படிங்கிறதான் நம்ம அப்படி பார்க்கணும். விசிகாவுக்கு மட்டும் வெற்றியாம அப்படி பார்க்க வேணாம். இல்லை, அவர்களுடைய தரப்பு அப்படி இல்லை, அது இன்னொரு விமர்சனத்துக்கும் போகும். இப்போ விசிகா வந்து பட்டியலின மக்கள் கட்சியாக மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பொதுத்தளத்துக்கு, அப்போ அதில் பாதிக்கப்படுறோம் எதுப்பான்ல. அப்போ இதுதான் அங்கே வந்து எல்லாருக்குமே டேஞ்சரஸாக உருவாகும். நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, நிலமில்லாத மக்களுக்கான உரிமை போராட்டமாக தான் நாங்கள் பார்க்குறோம். தலித் விடுதலை அப்படி தான் பார்க்குறோம். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், தருமபுரியில் ஒரு 5000 ஏக்கர் கண்டுபிடிச்சிருக்கு 2 தாலுகாவில். அந்த தருமபுரி லேண்டில், இந்த தருமபுரி டிசி லேண்டில் என்ன குழப்படி இருக்குன்னா, மரியாதைக்குரிய காங்கிரஸுடைய நிதி சிதம்பரம் இருக்கார்ல, அவங்க மனைவி நளினி சிதம்பரம் தான் அந்த வழக்கில் ஆஜராகிறாங்க. யாருக்காக? ஆக்கிரமிப்பாளர்களுக்காக. 125 பேர் வழக்குகள், நிறைய அடிப்படை குழப்பம். இப்போ தலித் விடுதலைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது பஞ்சமிலத்தில். 2004 கண்ணகி பாய்க்கநாதன் மேடம் ஒரு சர்க்குலர் போடுறாங்க. ஜமாவந்தி எப்படி நடத்தணும், பஞ்சமிலத்தை எப்படி கையாளணும், பஞ்சமிலத்தை கையாளாத ஆக்கிரமிப்பாளர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், எந்த செக்ஷனில் வழக்கு போடணும், அந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும்லாம் சர்க்குலர் போட்டிருக்கோம். அப்போ 22 வருஷம் நடைபெற்ற அந்த சர்க்குலராக திமுக அதிமுக 2 ஆட்சி தான் மாறி மாறி இந்த 20 ஆண்டுகள் 4 முறை வந்திருக்கிறாங்க மாறி மாறி. எதையுமே செய்யலை. இப்போ இந்த கடைசி கட்டத்தில் நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சியில் எடுத்துட்டு இருக்கிறோம். ஒன்றும் அதே மாதிரி இந்த தரிசு நிலமா மாத்துறது, அதையும் மாற்றக்கூடாதுங்கிற இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சு அதையும் நம்ம வந்து 3வது இப்போ நாங்கள் பார்க்குற விஷயம் என்னென்ன, இதில் ஈஸியாக ஒரு நீதிமன்றத்தில், ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில், ஹைகோர்ட்டு, மாவட்ட நீதிமன்றம் அல்லது கீழமை நீதிமன்றம், ஏதோ ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டால் அதிகாரி சொல்கிறேன்னா உங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குங்க, அதனால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் எங்கள் வாதமே. தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, பல்வேறு வழிகாட்டுதெல்லாம் இருக்கு. இருந்தும் நீதிமன்றம் ஏன் இந்த வழக்கை எடுக்குது? அப்ப ஏன் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுக்குதுன்னா, அந்த நீதிமன்றத்துடைய வழக்கை அனுமதித்த பதிவாளர்கள், ரிஜிஸ்ட்ரார்ஸ், அவங்க மேல ஏன் வழக்கு போடும்? இந்த வழக்குகளை விரைவாக முடிக்காம மெத்தனம் காட்டக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரி, டிஆர்ஓ, ஆர்டிஓ, சம்பந்தப்பட்ட தாசில்தார், இவங்க மேல ஏன் துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இந்த நடவடிக்கையை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணாலே ஈஸியாக பஞ்சமிலம். தாவேக அரசாங்கம் செய்யணும் நாம அவசியம் இல்லை, யார் வேணாலும் செய்யலாம். இது அதை நோக்கி இப்ப தலித் விடுதலைக்கு நகர்ந்துட்டு இருக்கு. தாவேக அரசு அதுக்கு உறுதுணையா இருக்கும் நம்புறோம். அமைச்சர் நேத்தும் அந்த கோரிக்கையை நாங்கள் வந்து விவாதிச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். நல்ல முயற்சி, நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். நானும் சட்டமன்றத்தில் பேசுகிறேன். பஞ்சமிலம் மீட்புக்கு தனி சட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அமைச்சர் நேற்று பேசையில். அது காலப்போக்கில் தான் தரும், ஏன்னா உடனே நடைமுறைப்படுத்த முடியாது.
இப்பதான் 60 நாள் கூட நான் இப்பதானே ஆகுது, 50 நாளாவது ஆகுது. ஆமா. காலப்போக்கெல்லாம் பார்க்க முடியும். ஆனா பஞ்சநில மீட்புக்கு ஒரு நீண்ட நெடிய பயணத்தை தலித்து விடுதலை இயக்கம் செஞ்சுட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் நாங்கள் ஆக்கிரமிப்பு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ அதை தாண்டி அரசு ஆணைகளை இப்போ நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதை தாண்டி நீதிமன்றத்தை நோக்கி நகர்றோம். நீதிமன்றமே இதில் எப்படி தப்பு பண்ணுது? அப்போ அடிப்படை பிரச்சனை எங்க இருக்கு? நீதிமன்றத்தில் தான் இருக்கு. நீதிமன்றத்தை வழக்கை அட்மிட் பண்ணாம இருந்தாங்கன்னா, நீதிமன்றம் இந்த வழக்கை ஏத்துக்கிறாம இருந்தா எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா, ஆக்கிரமிப்பாளர்ட்டையும் இல்ல, அரசு அதிகாரிட்டும் இல்ல, அரசு அதிகாரிட்டையும் இருக்கு, நீதிமன்றத்தில் இருக்கு. அப்ப நீதிமன்றம் அரசு அதிகாரியும் இணைஞ்சு தலித் மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்கிறத நாங்கள் அம்பலமா வெளியே கொண்டு வரக்கான முயற்சியை பஞ்சநில மீட்பை பொறுத்தவரை நாங்கள் பஞ்சநில மீட்பு ஏடி கண்டிஷன் சொல்லக்கூடிய ஆதரட மக்களுக்கான நிபந்தனை விதிக்கப்பட்ட நிலங்கள் இதை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த சமயத்தில் என்னுடைய பேட்டி ஹிந்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிருஷ்ணகிரியில் வந்து 1000 ஏக்கர் தோட்டி மானியம். இந்த தோட்டி மானியங்கிறது 1910 கொடுத்த லேண்டு. இப்போ லேண்டில் வெள்ளக்காரங்காலத்தில் கொடுத்துட்டோம். 1910 அவன்கிட்ட டைட்டில் டீடுங்கிற ஒரு பத்திரமே வச்சிருக்கிறான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலத்துக்கு ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு. ஆடியோ விசாரணை போடுறாரு, வட்டாட்சியர் விசாரணை போடுறாரு, மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணை போடுறோம். இன்னைக்கு வரைக்கும் நடைமுறை. இப்போ நாங்கள் அதை நோக்கி நகர்ந்துடும். இப்போ இவ்வளவு இருந்தும் ஏன் இந்த நிலத்தை எடுக்க முடியல, இந்த நிலத்துல எங்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப இது முழுக்க வருவாய்த்துறையின் மெத்தனம் தான். ஏன்னா ஜமாபந்தி நடத்தப்படுறப்ப ஒழுங்கா அந்த அதிகாரி தன்னுடைய கடமை செஞ்சிருந்தா இதெல்லாம் நிவர்த்தி செய்யும். அது 20 ஆண்டுகள்ல 2004 அந்த அம்மா கண்ணகி பேக் மரியாதை கண்ணகி பேக்குன்னு போடுறாங்க ஒரு IAS. அதை நடைமுறைப்படுத்தி இருந்தாலே 80% நிலங்கள் மீட்பு. நடைமுறைப்படுத்தாது முக்கியமான குற்றச்சாட்டை நான் வைக்கிறது திராவிடம். ஏன்னா அதிகாரி செயல்பட முடிஞ்சாலும் நான் ஒரு அதிகாரிட்ட பகிரங்கமாக பேசலாம் சொன்னேன். சார் நான் செய்ய தயாராக இருக்கேன் சார், எனக்கு ஒன்றியம் ஃபோன் பண்ணுறாரு சார், மாவட்டம் ஃபோன் பண்ணுறாரு சார், அப்புறம் அமைச்சர் ஃபோன் பண்ணுறாரு சார், இவங்களை தாண்டி நாங்கள் எங்கே சார் பண்ண முடியும்? அப்படியே நாங்கள் பண்ணோம்னா எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அவங்க சாதகமான அதிகாரியை உள்ள உட்காராக்கிறாங்க சார். அப்போ அரசியல் தலையீடு இருக்குங்கிறத பகிரங்கம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. அதை தாண்டி அரசு அதிகாரிகளையும் நீதிமன்றத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய அடுத்த கட்ட பயணத்தை தலித் விடுதலை இயக்கம் விரைவாக செய்யும். அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். தலித் கிறிஸ்தவர்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டினுடைய சலுகைகள் வழங்கப்பட மாட்டாதுன்னு நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ வந்து மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கும் அது வழங்கப்படாது, பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்ற அந்த தகுதி அந்தஸ்து வழங்கப்படாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதை வந்து நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இதை வந்து இல்லை, இது 2-3 விஷயங்களை பார்க்கணும். 1976 தமிழ்நாட்டில் அரிஜன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், 1976 வந்து அந்த அரிஜன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒரு ஜீவோ போட்டு, அது கன்வெர்டர் கிறிஸ்டின் மதம் மாறிய கிறிஸ்தவ தலித்துகளுக்கு அரசு வேலை வாய்ப்பு கல்விக்கு மட்டும்தான் பொருந்தாதுன்னு அந்த ஜீவோ தெளிவாக இருக்கு. அந்த ஜீவோ வந்து பலருக்கு தெரியாது, அதை பயன்படுத்துறதும் இல்லை. அந்த ஜீவோ பயன்படுத்தி நாங்கள் தலித்து விடுதலை இயக்கம் SC STல அந்த சலுகைகள்லாம் வேற எதுல நீங்க கல்வி வேலை வாய்ப்பு இதுலதான் முக்கியமா சலுகைகள் சொல்லி முடியும் மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா அப்ப 2 விஷயம் இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் வர அவங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கே பிரச்சனை எழும்புதில்லை, அங்கே வேலை வாய்ப்பு மறுக்கப்படுதில்லை. பட்டியலின சகோதரருக்கு வேலை வாய்ப்பு அருளானந்தா காலேஜ் இருக்கு, RC, திருச்சி பிசபியர் காலேஜ் இருக்கு, RC. எங்க ரிசர்வேஷன் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க? இல்லையே. இந்த குற்றச்சாட்டுகளும் இருக்கு. பொதுவாக இந்த குற்றச்சாட்டு இல்லை. இதை நீங்க வந்து அந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் கிறிஸ்தவ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் கடைப்பிடிச்சாலே அது தீர்வு போகும். அதை நீங்க பண்றது இல்லையே. நீங்க கேட்டால் நாங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் நாங்கள் SC STக்கெல்லாம் நாங்கள் வந்து எடுத்து கொடுக்க மாட்டேங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல SC மக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறாங்க? சார் பிரச்சனை அங்கதான் இருக்கு. இல்ல நீங்க ஒரு தெளிவான பார்வையை சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த விஷயம் ஆமா, இந்த பிரச்சனையை வந்து ஏன் வந்து கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து முன்னெடுக்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான இன்ஸ்டிடியூஷன் கூட இது கிறிஸ்தவ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். அவங்க என்ன சொல்றாங்க, எங்க மதத்தில் இருக்கிறவங்க நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற நீ உன்னோட கொள்கையை வைக்கையில அப்ப அந்த மக்கள் இந்த பட்டியலின மக்கள் எப்படி பின்னாடி வருவாங்க, உனக்கு சாதகமா நிற்பாங்க. இல்ல இப்ப இதுல வேலைவாய்ப்பு கல்வியில அவங்க முக்கியத்துவம் தருவணும் அப்படின்றதை தாண்டி இன்று கிறிஸ்துவ அமைப்புகளுக்குள்ளாரையே வந்து ஜாதி பார்க்கப்படுதுன்ற குற்றச்சாட்டு பகிரங்கமா வருது. பொதுவெளியில் இல்ல, பகிரங்கமா இருக்கு. பகிரங்கமா சொல்றோம். நாங்க கம்ப்ளைண்டாக கொடுத்துருக்கோம். RCI வந்து எங்க மதுரை உசிலம்பட்டில் இருக்கக்கூடிய அருளானந்த காலேஜ், திருச்சி பிசபியர் காலேஜ் எதுவுமே இதுவரைக்கும் வந்து நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்களே. அவங்க சொல்ற ஒரே வார்த்தை அங்க மைனாரிட்டி ரைட்ஸ் வச்சிருக்கோம். மைனாரிட்டி ரைட்ஸ் இடஒதுக்கீடு ஒதுக்க கூடாதுன்னு இருக்கா? இப்ப நாங்க அந்த கேள்வி கேட்க கொண்டிருக்கு. மைனாரிட்டி ரைட்ஸ் இருக்கு நிறுவனம், SC ST மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் வாங்குற அது நிறுத்து. முதல்ல மாநில அரசுக்கு அந்த கோரிக்கை வைக்க வேண்டியது இருக்குல்ல. உங்களுக்கு சொல்ல புரியுதுங்களா? புரியுது. நீங்க என்ன சொல்றீங்க புரியுது. அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்காங்க. நம்ம வந்து பொதுப்படையான விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறோம். இன்டர்னல் விஷயம் நிறைய இருக்கு. அதுல எங்களுக்கு வந்து SC கிறிஸ்தவர்கள் இடஒதுக்கு கொடுக்க கூடாதுங்கெல்லாம் இல்லை. ஏன்னா SC கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க, பயன்படணும். ஆனா அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு வரையறையும் உருவாக்கணும். ஜென்ரல் ஒதுக்கீட்டில் கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா
அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, அவங்க இன்ஸ்டியூஷன்ல இருக்கு, நிறைய படிச்சு நல்ல குவாலிஃபைட்ல. இப்போ அவங்க இன்னைக்கு வந்து நிறைய மாறிட்டு இருக்கு. நீங்க இப்போ வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவ பெண்கள் வந்து இந்து பையங்களை கல்யாணம் பண்றாங்க. அது காரணம் வந்து இவன் வந்து எளிதில் அரசு வேலைக்கு போயிடுறான், அவங்களுக்கு வேலை கிடைக்கும். கலப்பு திருமணத்தின் கலப்பு திருமணம் இல்ல, அவங்க விரும்பியே பண்றாங்க. இல்ல அதான் அது கலப்பு திருமணத்தின் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் இல்ல தோல, அது வந்து சிக்கல் நிறைய வருது. ஏன்னா எஸ்சி கிறிஸ்தவரா இருக்கும், கலப்பு திருமணம் வர மாட்டாங்க. பிசியா போட்டாலும் கூட பையன் எஸ்சியா இருந்தா அது இன்டர்காஸ்ட் மேரேஜில் ஆக மாட்டேங்குது, கோர்ட் ஏத்துக்க மாட்டேங்குது. பேக்வர்ட் கிளாஸா இருந்தா தான் கோர்ட் ஏத்துக்கிறது. அப்படி ஒரு கேஸே வந்து திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கு, மதுரை ஹைகோர்ட் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே ஆகலையே. இப்போ கலப்பு திருமணம்ன்றது எதை வரையறுக்குது? எஸ்சி பிசி அப்படித்தான் பாக்குறாங்க. சிபிசி மீன்ஸ் பையன் எஸ்சியா இருக்கணும், யாரோ எக்ஸ்ஆர்ஓ யாரோ ரெண்டுல யாரோ ஒருத்தர். இப்ப நீங்க 2 கிறிஸ்தவ பறையனா இருந்து இந்து பொண்ணா இருந்து நீ திருமணம் பண்ணா இது கலப்பு திருமணம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் அதான் சொல்லல. இங்க நீங்க அடிப்படையில நீங்க அந்த கட்டமைப்பை நீங்க வலுவா கொண்டுட்டு வந்திருந்தீங்கன்னா அது எல்லாமே இன்னைக்கு மாறி இருக்கும். இங்கதான் அந்த கட்டமைப்பு வீக் ஆகும். அடித்தளத்துல அந்த வீக் வந்து என்னதுன்னா மேல 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 இன்னைக்கு பிஜேபி அரசு அந்த கொள்கையை அவங்க அரசு அவங்களுக்கான கொள்கை தானே அறிவிப்பாங்க. அது எதுக்குறது யாரு இன்னைக்கு? சரிங்க அறிவிச்சுட்டாங்க. எத்தனை கிறிஸ்தவ அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு, எத்தனை கிறிஸ்தவ அமைப்பு போராட்டத்தில் இறங்கி இருக்கு. ஏன் அவங்க இந்த விஷயத்துல கவனம் செலுத்தல? அவங்க சொபிஸ்கேட்டட் சார். சர்ச்சை விட்டு வெளியே வர மாட்டாங்க, எல்லாம் கடவுள் பார்த்துக்கோ. ஞாயிற்றுக்கிழமை ஜபம், வெள்ளக்காலர் அந்த ஒயிட் காலர் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி நீட்டா சட்டை போடணும், சர்ச்சுக்கு போகணும், அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்களே அடித்தளத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட, மாதாவை ஏற்றுக்கொண்ட வறுமையில் இருக்க கிறிஸ்தவர்கள் அவங்க யாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? பண்ண மாட்டாங்களே. பிரச்சனை எங்க தானே வெடிக்குது. இப்ப சமூக மாற்றம் என்பது நான் கிறிஸ்தவனா மாறிட்டு நான் வெள்ளச்சட்டை போட்டா மட்டும் இல்ல, என் கூட இருக்கிறவனா எனக்கு கைது. இதுதான் சமூக மாற்றம். இது எல்லா இடத்திலையும் பிரச்சனை உருவாக்குது, எல்லா இடத்துலையும் செய்யல. மிக்க நன்றி சார். பல்வேறு விஷயங்கள் குறித்து தெளிவான கருத்துக்களை முன்வைத்தீர்கள். மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். இது குறித்த பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.